அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எடுத்து பல மாசம் ஆகுதுங்க. ஆனா அதை தாண்டி நான் இப்ப தேடி எடுத்து அப்லோட் பண்றேன்னா இப்ப இருக்க கிளைமேட்க்கு கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வீடியோவை சேவ் பண்ணிக்கிட்டு பாருங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய சளி இருமல் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுக்கும். நம்ம என்னதான் சிரப் வாங்கி போட்டா கூட ஒரு பாட்டிலோட ஸ்டாப் பண்ண முடியல. திருப்பி திருப்பி பாட்டில் வாங்க வேண்டியதா தான் இருக்கு சிரப். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க. நல்லாவே எஃபெக்டிவா இருக்கு. இந்த கற்பூரவள்ளி இலை 3 எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. நல்லா சாறு வர அளவுக்கு இடிச்சுக்கணும். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இடிச்சுட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுல நான் இஞ்சியோ மிளகோ எதுவுமே சேர்க்கல. ஏன்னா இது ரெண்டுமே காரத்தை கொடுக்கும். அது பசங்க வாயில பட்டவொடனே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால இதை மட்டுமே தனியா எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி பாத்திரத்துல சேர்த்துட்டு லைட்டா சுட பண்ணுங்க. கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி சூடானா போதும். இப்ப இது கூட தித்திப்புக்காக கொஞ்சமா தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1 ஸ்பூன் கொடுத்துருங்க. நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. கற்பூரவள்ளி வந்து நல்ல சூடு. ஸோ அதனால டெய்லி நம்ம கொடுக்க கூடாது. வயிறு வலி வந்துடும். ஸோ வாரத்துல ஒரு 3 நாள் கொடுக்கலாம். இந்த மாதிரி இது மாதிரி இல்லாம இலைய அப்படியே பேன்ல வச்சுட்டு நல்லா சுட பண்ணிட்டு அது அப்படியே பிழிஞ்சா சாறு வரும். அதுல கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பட் ஆனா இந்த மெத்தட் தான் நான் என் பிள்ளைங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க கேர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பாய்.